காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். பேபிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போலாமா? அந்த சாரி எல்லோ கலர், அது பேபிக்கு அட்டகாசமா இருந்தது. அதே கலர்ல இங்க கிடைக்குதான்னு பார்க்கணும். கண்டிப்பா கிடைக்கும். மும்பைல கிடைக்காத சாரியா? அந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் பேபியை இன்னைக்கு கட்டி காமிக்க சொல்லிடணும். சாப்பாடு கொண்டு வந்த நேரத்துக்கு நேரம் கண்டிப்பாக வெண்ணிலா அதை சாப்பிட்டுட்டு மயங்கியிருப்பா. கதவும் சரியாக பூட்ட முடியாமல் தான் இருக்கும். நைஸாக உள்ளே போகிறோம், திறக்கிறோம், வெண்ணிலா கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டுறோம், நம்ம கொண்டு வந்திருக்கிற தாலியை கட்டுறோம், அப்படியே வெண்ணிலாவை தூக்கிட்டு ஓடியே போயிடுறோம். பேபி 4 மணிக்கு தானே வர்றேன்னு சொன்னாரு. மணி இப்போ 3 தான் ஆகுது. சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சோ? பேபி சீக்கிரமே வேலை முடிஞ்சிருச்சா? யா பேபி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்தை விட 1 hour முன்னாடியே முடிச்சிட்டேன். சூப்பர் பேபி. மத்தியானம் சாப்பிட்டீங்களா? யா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க எப்படி சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதே மாதிரி நானா ஆர்டர் பண்ணனா கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டுட்டேன். வெரி குட். இந்த பேக்கை பிடி. பேபி நீங்க போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் ஆர்டர் பண்ணட்டுமா? ஓகே பண்ணு. இதுல உனக்கு நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கட்டிட்டு வரியா? சரி, நீங்க முதல்ல குளிச்சுட்டு வாங்க, அப்புறமா நான் கட்டிட்டு வரேன். ஓகே. சரி வாங்க, உள்ள வாங்க. என்ன நடக்குது? சாப்பாடு கொண்டு வந்து வச்ச நேரத்துக்கு கண்டிப்பாக வெண்ணிலா அதை சாப்பிட்ருந்தா மயங்கி இருந்திருப்பா. ஆனால் மயங்கலை. ஒருவேளை சாப்பிடலையோ அப்படிங்க இருக்குமோ? சரி, டோரை தான் சரியாக லாக் பண்ண முடியாதுன்னு நினச்சி நம்ம டோரை திறக்க போனால் டோர் லாக் பண்ணியிருக்கு. காலிங் பெல் அமுக்குனா உள்ளே இருந்து சத்தம் கேட்குது யாருன்னு. அப்போ இவன் மயங்கவே இல்லை. அந்த சர்வர் கிட்ட கேட்டால் நான் மறந்து கலந்தேங்கிறான். அப்போ இவ சாப்பிட்ருக்க மாட்டா. விக்கி, தோல்வியை கண்டு தோண்டு போகாதடா. 2 முயற்சியில நீ தோத்துட்ட. 3வது முயற்சியில கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஆனா அதுக்குள்ள இவன் வந்துட்டானே. இவன் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சான் இந்த இடத்துலயே நம்மளை கொன்னு குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவான். நம்ம ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவோம். என்ன பண்ணலாம்? எப்படியும் 1 வாரத்துக்கு ரூம் புக் பண்ணியிருக்கான். இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு இவன் வேலைக்கு கிளம்புவான்ல, அப்ப பாத்துக்கிடுவோம். சே, வந்ததுல இருந்து இந்த காட்டேஜே சுத்தி சுத்தி இன்னும் குளிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, செத்த நேரம் தூங்கவும் இல்லை. பேசாம ஒரு குளியலை போட்டு சாப்பிட்டு தூங்குவோம். தூங்கி எந்திரிச்சு என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரியா தூக்கம் இல்லாதது கூட நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா வெண்ணிலா அவன் கூட உள்ள தனியா இருக்கா. அவளை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து காப்பாற்றணும். சரி, முதல்ல குளிச்சு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு அப்புறம் வந்து காப்பாற்றுவோம். மே கம் இன் சார். யா, கம் இன். சார், டீ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். கம் இன் மேன். சார், எங்க சார் இருக்கீங்க? இங்க உள்ள வா மேன். சார், டீ ஸ்நாக்ஸ். அந்த டேபிள்ல வச்சுட்டு போ. சார், வேற எது வேணும்னாலும் உடனே கால் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். பேபி, இன்னுமா சாரி கட்டுற? ஐயா, இந்த சேலை இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது. மே ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு சேலை கட்ட தெரியுமா? ஆஹா, தெரியாது. அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? கத்துக்கிறேன் பேபி. நீங்க ஒண்ணும் கத்துக்கிட வேண்டாம், அங்கேயே இருங்க. நீ உள்ள போய் 1/2 hour மேல ஆச்சு. இங்க பாரு, டீ ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. டீ வேணாம்னு சொல்லிட்ட. சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கேன் பேபி. சமோசாவா? பேபி, நீ மோட்டு பட்லு பாப்பியா? மோட்டு பட்லுவா அப்படின்னா? அது ஒரு கார்ட்டூன் சீரிஸ் பேபி. சரி. அதுல மோட்டுன்னு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருப்பாரு. அவருக்கு சமோசான்னா ரொம்ப பிடிக்கும். சமோசா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார் தெரியுமா? எங்க போவாரு? சமோசா சாப்பிடுதான் பேபி. சமோசாவோட ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் எங்கிட்ட இருந்து வருதோ அந்த பாதையில அப்படியே பறந்து போவாரு. உங்களுக்கு பேபிக்கு பேர் வச்சது சரியாதான் இருக்கு. நீங்க பொம்மை படமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கும் ஃப்ரீ டைம்ல பொழுது போகணும்ல. அது சரி. சீக்கிரம் வா பேபி, சமோசா சூடு ஆறி போயிரும். இந்த வந்துட்டேன், அவ்வளவுதான். சமோசானா ரொம்ப பிடிக்கும். அவன் கணக்கு எல்லாம் சமோசாவா தெரியுமா என்ன? எங்க பார்த்தாலும் சமோசாவா கிடைக்கும்னா அது ரொம்ப நல்லா இருக்குமே. சீக்கிரம் கொடுங்க, நானே சாப்பிடுறேன். மொட்டு
நீ ஒரு சொட்டாதான் குடிக்கணும். இப்படி மொத்தத்தையும் குடிச்சிட்டியப்போ. சமோசா பின்னாடி இருந்து பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. சமோசாவும் எனக்காகவா வந்துகிட்டு இருக்கு. காலையிலயும் சமோசா சாப்பிடுவேன், மத்தியானமும் சமோசா சாப்பிடுவேன், ராத்திரியும் சமோசா சாப்பிடுவேன். மோட்டோடி பெரிய ஆள்டா. பேபி ஐம் ரெடி. நல்லா இருக்கா ம் பேபி? நீங்க வேலையை முடிச்சிட்டு வந்து என்னைய வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, போவோமா? நோ, நாவா? அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு எங்கேயும் வெளியே போற ஐடியா இல்லை, இங்கேயே தான். ஏன் பேபி? நிலா பேபி, யூ லுக் so beautiful in this saree. Stunning beautiful பப்பரமுட்டா. ம், அப்படியா? நீங்க அமெரிக்காவில் என்னை விட அழகா கிளாமரான பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்கல்ல. யா பேபி, அங்க வெறும் கிளாமர் தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வித் கிளாமர்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்க கிட்ட தான் பார்க்க முடியும். ம், அப்போ வெளியே போகிற ஐடியா இல்லையா? நோ, நான் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சு ப்ரெசன்டேஷனும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்ன சொன்ன வாக்கா காப்பாத்து. காப்பாத்திரும். அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே. அந்த கண்ணித் தின்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. கொண்டு வந்து வச்ச டீயும் சமோசாவும் ஆறுது. அது ஆறி போனா போகட்டும். ஹாய் பேபி. சொல்லிக் கொடுத்த பின்னும் அள்ளிக் கொடுத்த பின்னும் மொத்தம் மீதம் இருக்கு. தெய்வம் மறைந்த பின்னும் பூமி இருந்த பின்னும் கண்ணில் வெளிச்சம் இருக்கு. வானம் கொடுத்த பின்னும் பூமி நனைந்த பின்னும் சாரம் சரிசம் இருக்கு. காமம் கலைந்த பின்னும் கண்கள் கடந்த பின்னும் காதல் மலர்ந்து கிடக்கு. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. கோமலவல்லி, தாத்தா என்ன உங்க அப்பா வந்துட்டானா? தாத்தா, அப்பாவை இன்னும் காணும் தாத்தா. ஃபோன் போட்டாலும் ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சான்? என்னாச்சுன்னு ஃபோன் அட்டன் பண்ணாதானே தெரியும். கிளம்பும் போது கிளம்பிட்டேன்னு கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்ல. நானும் எந்நேரம் விடிச்சு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. நீ ஆனா நல்லா ஊரை சுத்திட்டு வார. அவன் வந்துருவான்னு நினைச்சதே நான் போனேன். நான் என்ன இன்னைக்கு நேரத்தா ஊர் சுத்த போறேன்? உனக்கு உன் மகன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி எல்லாம் போவியா? நான் எந்நேரம் விடிச்சு சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னமும் வரல அப்பா. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றேன், நீ அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன செய்யணும்? இங்க பாரு தாத்தா, நான் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல எல்லாம் ஃபோன் போட்டு கேட்டுட்டேன். அப்பா நேரத்திலேயே வீட்டை விட்டு கிளம்பிட்டாராம். மத்தியானமே வந்திருக்க வேண்டியது, இன்னமும் வரல. எனக்கு பயமா இருக்கு, நீ அசால்ட்டா இருக்க தாத்தா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? அவன் என்ன சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை இல்ல தாத்தா, ஒரு தகவலும் இல்லைல, அதான் பயமா இருக்கு. சரி, எதுல கிளம்புனானா? அப்பா எப்பவுமே கார்ல தானே தாத்தா கிளம்புவாரு, அதான் டிரைவர் இருக்காருல, நேரம் வந்திருப்பாரு. சரி, அந்த கார் டிரைவர் நம்பர் இருந்தா போன் போட வேண்டியதானே? இங்க பாரு, இப்ப வந்துகிட்டு இவ்வளவு நாட்டாம பேசக்கூடாது. நான் அதெல்லாம் செய்யாமல இருப்பேன். அவரும் போன் அட்டன் பண்ணல. அவனும் போன் அட்டன் பண்ணலையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க? தாத்தா, அதனாலதான் தாத்தா எனக்கு பயமா இருக்கு. தாத்தா, நம்ம வேணா ஒரு எட்டு சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நம்ம அங்கிட்டு போன நேரம் அவன் எங்கிட்டு வந்துட்டான்னா?
இங்க பாரு, சாவியை பக்கத்து வீட்டுல அத்தைகிட்ட கொடுத்துட்டு போவோம். அத்தை மாமா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்பா வந்தாருன்னா. சரி, அப்போ உனக்கு ஆபீஸுக்கு லீவு? நீ கிளம்பு தாத்தா, போற வழியில சொல்லிக்கிடலாம். இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்க, லீவு கொடுப்பாங்களா? தாத்தா, அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது. அதை முடிச்சதுனாலதான் இப்ப அதை கொண்டு போய் சப்மிட் பண்றதுக்கு முத்து மும்பை போயிருக்கான். இப்ப லீவு கேட்டா கொடுப்பான். போவோம் தாத்தா, போற வழியில லீவு கேட்டுக்கலாம். அப்படியா சொல்ற? தாத்தா, பேசி பேசி நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்காத தாத்தா. இப்பயே ஒரு காரை பிடிச்சு போனோம்னா போயிடலாம் சாமத்துலனாலும். சரி சரி, ட்ரெஸ் எடுத்து வை, கிளம்பு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. நீ அப்பா வேட்டையை கட்டிக்கோ, வா கிளம்பு. சரி வா வா கிளம்பு, போற வழியில வண்டியை பிடிச்சு கிடலாம். போ, நீ முன்னாடி கிளம்பு, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன் சாவியை கொடுத்துட்டு. தேவையில்லாம பயப்படுறா, சொன்னாலும் கேட்க மாட்டா. ஹே சாரு, என்ன கேண்டீன் போயிட்டு வரையா? ஆமா, பிரேக் டைம்ல. அதான் நீ வரலையா? ஆமா, அந்த ஃபைலை கொஞ்சம் முடிக்க வேண்டியதா இருந்தது. சரி, முடிச்சு கொடுத்துட்டு வருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பிரேக் டைமே முடிஞ்சு போயிடும். சரி, என்ன இப்போ ஒரு டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆமா, நீ ரோசியோட மேரேஜுக்கு வருவியா? மேரேஜுக்கா? நான் வரல. ஏன், அவ உன்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு பாக்குறியா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலையே. உனக்கு எப்போ கல்யாணம்? நம்ம செட்ல எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நீ மட்டும்தான் இன்னும் மேரேஜ் பண்ணாம இருக்க. சரி, அதுக்கு என்ன செய்யறது, எல்லாருக்கும் நேரம் காலம்னு ஒன்று அமையணும்ல. என்ன சாரு, இந்த காலத்துல போய்கிட்டு நேரம் காலம்னு பேசிட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்து கட்டிக்கிட்டு போக வேண்டியதானே? எங்க ஃபேமிலி எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் அங்க எதுவும் நடக்காது. அது சரி, அப்போ நீ இப்படியே தான் இருக்கணும், அவ்வையாரா தான் போவ. அவ்வையாரா போனா போயிட்டு போறேன், நீ ஒன்றும் அதை நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம். போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேலையை பாரு. எந்த காலத்துல இருக்க, இன்னமும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்ட்டு? ஏன், ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? பண்ண வேண்டாம், அப்புறம் எதுக்கு எந்த கல்யாணத்துக்கும் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன்? உங்க வீட்டுல எதுக்கு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க? அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே, கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா, பொண்ணா பிறந்தா நான் இப்படியே இருக்க போறேன், அன்னை தெரசாவாக போறேன், சேவை செய்ய போறேன் பேச வேண்டியதானே? இங்க பாரு சாரு, நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. ரியல் ஃபேக்ட் எதுவும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு தெரியும், அவங்க ஆர்த்தடாக்ஸ் தான். ஆனா அதெல்லாம் இந்த காலத்துல சரியா வராது சாரு. நீ சொல்ற கதையெல்லாம் 80s முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல யார் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க? பார்த்தமா, மனசுக்கு பிடிச்சிருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகுனமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். மேட்ரிமோனியல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்றவங்க கூட பொண்ணும் மாப்பிள்ளையும் மீட் பண்ண முன்னாடி ஜாதகம் தான் செட் ஆகுதான்னு பாக்குறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகாது. இந்த வருஷம் ஆபீஸோட ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, குட்டிங்க எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. நீ மட்டும் தனியா வந்து நிக்க போற பாரு. உனக்கு வயசு போய்கிட்டே இருக்கு சாரு, நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதான் நடக்கும். அதுக்கு மேல உன் இஷ்டம். உன் ஃப்ரெண்டு, நான் உன் நல்லதுக்கு தான் எதுனாலும் சொல்லுவேன். நீயும் சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, 1980 இருந்து 90 விட்டு இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். மேரி, யா சொல்லு சாரு. சார் கிட்ட 1 hour பர்மிஷன் சொல்லிடுறியா? ஆஃபீஸ் டைம் முடிய போகுது, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன், தலை வலிக்குது. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஆனால் நான் சொன்னதை நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு என்ன, வீட்டுக்கு போய். தேங்க்ஸ், சொல்லிடு. ஓகே. என் விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. கர்ச்சீஃப் எதுவும் வேணுமா? வேண்டாம், என்கிட்ட இருக்கு. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஃப்ளைட்ல. ஃப்ளைட்ல? ஓகே. இங்க கோயம்புத்தூருக்கு இல்ல எங்க ஆபீஸுக்கு? அட, இது உங்க ஆபீஸா? தெரியாம போச்சே. தெரியாமையா வந்தீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். இத்தனை நாளும் இங்க உங்களை பார்த்தது இல்லையே, இப்ப வந்திருக்கீங்கன்னா? இத்தனை நாள் என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால நான் வர்றதும் போறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்ன பார்க்க தானே வந்தீங்க? ஆமா, உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? ஏன்? நீ ஏதோ என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் சரி, கண்ணீரை தொடச்சு விட்டு போலாமேன்னு ஃபிளைட் பிடிச்சு வந்தேன். உங்களை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி அழுதனா? இது என்ன புதுசா கதை? ஏய், இப்ப நீ அழுதுகிட்டு தானே வந்துகிட்டு இருந்த? அது ஆமா, அது வேலையில ஒரு சின்ன தப்பு, அதான் எங்க டீம் லீடர் திட்டாரு. சரி, நேத்து சாயங்காலம் அழுதது? நேத்து சாயங்காலமா?
இல்லையே நான் அழுகலையே. ஆஹா சரி, அப்ப நேத்து காலையில அழுதது? காலையிலயா? இல்லையே நான் அழுகலையே. போய் எல்லாமே போய். நேத்து காலையில ஒரு தடவை அழுதியா, சாயங்காலம் ஒரு தடவை அழுதியா, இப்போ ஒரு தடவை அழுதுட்ட. அது எப்படி இவருக்கு தெரியுது? என்ன அதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியுதுன்னு தானே யோசிக்கிற? ஆமா, இல்ல இல்ல இல்ல. சாரு, நான் தான் சொன்னேன்ல அன்னைக்கே, நீ அழுதா எனக்கு ஏதோ அஃபெக்ட் ஆகுதுமா. எல்லாம் கதை. நான் இங்க கோயம்புத்தூர்ல அழுகிறது, பெங்களூர்ல உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதாக்கும். கேக்குறவ கேனச்சியா இருந்தா என்னென்னமோ கதை விடுவீங்களே. வெப்பளத்தான்னு சொன்னது சரியா தான் போச்சு. அது எப்படி திட்டும் போது மட்டும் அந்த பொங்கு ஸ்லாங் வந்துருது? அது அப்படித்தானுங்க. வெப்பளத்தான் வெப்பளத்தான். வெப்பலத்தான்னா கிறுக்கன் தானே? நான் உங்களுக்கு இருக்கேன்னு திட்டுறேன்னு தெரிஞ்சுமா இப்படி சிரிக்கிறீங்க? சாரு, என்ன? நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதை பத்தி யோசிக்கணும்? உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரவா? ஐய, இது என்ன கோட்டித்தனமா இருக்கு? இங்க பாருங்க, நீங்க யாரோ நாங்க யாரோ வேற வேற ஏனோ. போதா குறைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தோஷம் வேற. கண்டிப்பா எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. சும்மா வந்து வெட்டியா திரும்பி போய்கிட்டு இருக்காதீங்க. நீ சம்மதிக்கிறியா இல்லையா முதல்ல அதை சொல்லு. எனக்குமெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. என் முன்னாடி நின்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இல்லாதப்போ நீ என்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு தோணுது சாரு, எனக்கு தோணுது. இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த பொட்ட பிள்ளைங்களை கண்டா இதே பேச்சுதான். எங்க போனாலும் இதே கதை தான். ஒரு நாள் பார்த்ததுக்கு நான் அழுதா எங்கேயோ இருக்கிற இவருக்கு அஃபெக்ட் ஆகுதாமா, என்னென்னமோ என்னை பத்தி தோணுதாமா. என்ன நல்ல கதை விட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க விடுற கதையை கேட்கறதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. என்ன, நான் ஒன்னும் இழுச்சு வாச்சு கிடையாது. இங்க பாரு ஜூசி. சாரு. சின்னரு சாரு, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு உங்க அப்பாவுக்கு நான் கால் பண்ணுவேன். உங்க பொண்ணை எனக்கு கட்டி தர்றீங்களா என்னன்னு கேட்பேன். ஐயோ, உங்க பொண்ணு நானும் லவ் பண்றோம். உங்க பொண்ணு மனசுல நான் இருக்கேன், என் மனசுலயும் உங்க பொண்ணு தான் இருக்கா. அதனால மாமனாரே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க போறேன். எங்க அப்பா நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கே, உன் நம்பரும் இருக்கு. என் நம்பரும் இருக்கா? நீ வேலை பார்க்குற ஆபீஸை கண்டுபிடிச்சு வர தெரிஞ்ச எனக்கு உன் நம்பரை கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? உங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. நான் டைரக்டா என் மாமனார்கிட்டயே பேசிக்கிறேன். கிளம்பு. நிஜமாவே கால் பண்ணிடுவாரோ? நிஜமா பண்ணுவேன். பேசுங்க. எங்க அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டுங்க. யார் வேண்டான்னது? பாக்கலாம். சாரு, நைட் 9 மணி. எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அடிபட்டு தான் போறீங்க. ஆமாமா, அடி வாங்குறதுக்காக தான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அலைக்கடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சிரிப்பு? இல்ல, உங்க முன்னாடி ஒருத்தரும் இல்ல, அலைகடல் என திரண்டு இருக்கும்னு சொன்னீங்களே, அதான். அங்க அங்க எங்க பேச்சு போட்டி நடக்கும்லங்க, கன்னியாகுமரியில அங்க. சரி. அலைகடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், என்ன சும்மா சிரிப்பு? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கருப்பா, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை பாத்துக்கோங்க. நான் ஏதோ பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்க மாட்டேங்கிற மாதிரியே இருக்கு உங்க சிரிப்பெல்லாம். அதான் சொன்னீங்க இல்லடா, பாத்திர கடையிலனாலும் கப்பு வாங்கிட்டு வந்துருவோம். இங்க பாருங்க, அது சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அங்க போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சுதான் கப்பை வாங்கிட்டு வருவேன். எப்படி அந்த கப்பு எந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஏங்க, நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வைக்கணுங்க. அந்த கப்பா? நீங்க முதல்ல எஞ்சி போங்க, போய் தூங்குங்க. அலைகடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், தமிழின் இனிமையையும் செழுமையையும் அதன் தொன்மையையும். குட்டிமா, என்னடா? இல்லத்தே, நேரமாச்சு, நீங்க தூங்கலையா? நீங்க இன்னைக்கு இங்க வாட தூங்க போறீங்க? ஆமா, அந்த பாட்டி கிட்ட ஒரு நாள், இந்த பாட்டி கிட்ட ஒரு நாள். சரி, அப்ப நீங்க போய் தூங்க வேண்டியதானே. அடுப்படியில என்ன லைட் எரியுதே, அத்தை அமத்த மறந்துட்டீங்களாக்கோன்னு பார்த்து வந்தேன். இல்லடா குட்டிமா, அத்தைக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க போய் தூங்குங்க. அத்தை, இங்க ஃபேனும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க உள்ள ரூம்ல உட்கார்ந்து ஃபேனை போட்டுட்டு படிக்கலாம்ல. நான் அங்க போய் உட்கார்ந்தா உங்க மாமா படிக்க விட மாட்டேங்கிறாருடா. அதான் இங்க அடுப்படியிலயாவது வந்து உட்கார்ந்து படிக்கலாம்னு பார்த்தேன். இங்க வந்து படிக்க விட மாட்டேங்கிறாரு. பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பாலை குடி டீ குடின்னுகிட்டே இருக்காரு.
பாலை குடிச்சிட்டு படிங்க தே. பாலை குடிச்சா தூக்கம் வந்துரும் குட்டிமா. எத்தே பேச்சு போட்டு என்னைக்கு? நாளை கழிச்சு. கவலைப்படாதீங்க தே, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். தேங்க்ஸ்டா குட்டிமா. என்னைய பத்தி உனக்கு தெரியுது, ஆனா உங்க மாமாவுக்கு தெரியுதான்னு பாத்தியா? வீட்ல ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா போதும் தே, நீங்க படிங்க. தேங்க்ஸ்டா. அலைகடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இந்த பேச்சு போட்டிக்கு எங்க கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட சொல்லி அத்தையை சேர சொன்னதே நீங்க தானே? குட்டிமாக்கு எப்படி தெரியும்? நீங்க எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அத்தை ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அச்சச்சோ, அதை உங்க அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் மாமா? அது அப்படித்தான். சரி சொல்ல மாட்டேன். சரி போய் தூங்குங்க போங்க. ஆமா, மாமனும் மருமகளும் என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க படிக்கிறதுல கவனமா படிங்கதே, மத்ததுல ஏன் கவனத்தை கொண்டு போறீங்க? குட்டிமா நான் டீச்சர்டா, எனக்கே சொல்லி கொடுக்குறீங்க. நான் இப்ப 12th போக போறேன், நீங்க என்னோட கிளாஸ் டீச்சர் கிடையாது. இனிமேலு எங்க அத்தை எனக்கு எங்க அத்தை மட்டும்தான். அச்சச்சோ ஆமா. சரி படிங்க படிங்க. குட்டிமா உங்க மாமா கிட்ட என்ன ரகசியம் பேசுன? அதான் சொன்னீங்கல்லதே, அது மாமாவுக்கும் மருமகளுக்கும் உள்ள ரகசியம். நீங்க படிங்க, நான் போய் தூங்குறேன். ஏங்க கொழுந்தனாருக்கு ஃபோன் போட்டீங்களா, இல்லைன்னா கொழுந்தனார் உங்களுக்கு ஃபோன் போட்டாரா? அதை மாடா எழுதியிருக்கீங்க? ஏங்க சொல்லுங்க, ஃபோன் போட்டீங்களா? அவன் பிரசன்டேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணான். என்ன சொன்னாரு? நல்லா பண்ணியிருக்காராமா? ஆமாடா, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கான். இன்னும் ஒரு வாரம் ஆகுமா அவங்க வர்றதுக்கு? வரட்டும், பதறாம வரட்டும். ஏன் இப்ப கன்னியாகுமரிக்கு அவனும் வந்து உங்க பேச்ச கேட்கணுமா? கொழுந்தனார் இருந்தா அவர் வந்துருவாரு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அங்க வந்து நான் பேசுறத ரெக்கார்ட் பண்றீங்க. அத இங்க நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும். எது இந்த அலைகடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும்? திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதையா? அதுக்கப்புறமும் 10 பக்கத்துக்கு எழுதி இருக்கேங்க. அது வர மாட்டேங்குதே. இந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப பண்ணுங்க. அப்புறம் இருக்கும் போதே மும்பைக்கு போயிட்டீங்க. அலைக்கடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க மைனி வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு என்னங்க கிஃப்ட் வாங்கி வைக்கலாம்? அலைகடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், ஏங்க அத்தைக்கு பிரஷர் மாத்திரை நாளையோட காலியா போகுதுங்க, வாங்கி வச்சிருங்க. இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் தமிழின் இனிமையையும் செழுமையையும் தொன்மையையும். ஏங்க இப்ப ஸ்கூல் திறக்க போறாங்கல்லங்க, குட்டிமாவும் 12th போக போறாங்க. நம்ம குட்டிமாவுக்கு ஒரு பேக் வாங்கி gift கொடுப்போமா? அடியே, நீ கன்னியாகுமரிக்கும் போக வேண்டாம், பேச்சு போட்டியிலையும் கலந்துக்கிட வேண்டாம். ஏங்க அதெல்லாம் நல்லா பேசிடுவேன். ஆமா பேசிடுவீங்க. 2 வரைக்கு மேல இன்னும் ஒரு வார்த்தை படிக்கல. சொல்ல சொல்ல கேட்காம ஆளுக்கு முன்னாடி பேர் கொடுத்தாச்சு. இல்ல நான் பேசி ஜெயிச்சு கப்பு வாங்கிடுவேன். ஆமா வாங்கிடலாம், பாத்திர கடையில தானே வாங்கிடலாம். வாங்கி கொண்டு வந்து நடுவு வீட்டுல வச்சிடலாம். என்ன, நானும் கையில பாலை வச்சுக்கிட்டு இதை குடிச்சிட்டு படிங்கன்னு 1/2 மணி நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த 2 வரைக்கும் மேல இன்னும் ஒரு வரி படிக்கல. படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா நல்லா படிக்கிறீங்களே, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த மும்பைக்கு போயிட்டு வந்தாச்சு. அங்க இருந்து அப்படி இருந்தா நம்ம வீட்டுக்கு 2 பேர் தள்ளி இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு ஸ்டேஷனரி கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. பத்தாக்குறைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கும் போயிட்டு வந்தாச்சு. அலைக்கடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் இன்னும் பாடுறா, படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எவ்வளவு நேரமாடி வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்ப? அடுத்தடுத்து பேச ஆரம்பி. ஏங்க அதுதாங்க ரொம்ப கஷ்டம். அத நம்ம தயக்கம் இல்லாம கரெக்டா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பயமெல்லாம் போயிடும். அப்புறம் மடமடன்னு வரிசையா பேசிடுவேன், மடை திறந்த வெள்ளம் போல. இந்த ஊமை பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்க நிஜமா இப்ப எதுக்கு கண்ணீர் தார தாரையா வடியுது? என்ன சொல்லிட்டாங்க? அழுகை நிறுத்தடி, படிடி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், 1/2 மணி நேரமா வணக்கத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு. அவ்வளவு தூரம் கார் எடுத்துக்கிட்டு போய் உடம்பையும் இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த நேரத்துல
கப்பு மட்டும் வாங்காம வந்தியோ? உங்களுக்கு இந்த மலர் விழியை பத்தி இன்னும் தெரியல. தெரிஞ்சு போச்சுடி, நல்லா தெரிஞ்சு போச்சு. அரை மணி நேரமா வணக்கத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தே நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அங்க நான் பேசுறத பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்க போறீங்க. அப்ப தெரியும் உங்க பொண்டாட்டிய பத்தி. இப்பவே வாயடிச்சு போய் தாண்டி நிக்கிறேன், இல்ல உட்காந்துருக்கேன். யாராவது வணக்கம் சொல்றதையெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்களாடி? முன்ன பின்ன மயக்க பிடிச்சு பேசி இருந்தா தெரியும். நான் அங்க திருமதி கருப்பசாமின்னு தான் என் பேரை கொடுத்திருக்கேன். கப்பு வாங்கும் போது அப்படிதான் கூப்பிடுவாங்க. திருமதி மலர்விழி கருப்பசாமி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்ப உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரே நாள்ல எழுதின அத்தனையும் மனப்பாடம் பண்ணி மடை திறந்த வெள்ளம் போல உங்ககிட்ட ஒப்பிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். பாருங்க பாருங்க. அலைக்கடல் என திரண்டு இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியாத்தே.